Hi everyone. So 10th standard, 11th standard, 12th standard second midterm portions அறிவிச்சிட்டாங்களா? கிடையவே கிடையாது. ஸோ ப்ரீவியஸ் இயர் ஒரு 5 வருஷத்தோட கலெக்ட் பண்ணி நான் சொல்கிறேன். ஸோ செகண்ட் மிட்டம் போர்ஷன் இப்படி தான் இருக்கும். அண்ட் செகண்ட் மிட்டம் போர்ஷன்ஸ் இப்போவே நான் சொல்லிட்டேன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்டு லீவில் வந்து நீங்கள் பழைய போர்ஷன்ஸ் தான் சார் படிக்க சொன்னீங்க, அப்புறம் ஏன் சார் வந்து செகண்ட் மிட்டம் போர்ஷன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டால் ஒரு அவேர்னஸ். நமக்கு என்ன நடந்துகிட்ருக்குன்னு நிறைய பேர்த்துக்கு தெரியறதில்ல. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா வீக் ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியறதே கிடையாது. கோட்டேலி போர்ஷன்ஸே நம்ம சரியாக படிக்கலை, ஆனால் அடுத்த போர்ஷன்ஸ் நம்ம சரியாக படிக்கணும்னு ஒரு அவேர்னஸ்க்காக தான் இது. ஸோ அப்போது இன்னும் நிறைய போர்ஷன்ஸ் இருக்குது, அதையெல்லாம் சேர்த்து வச்சு தான் ஆஃப் இயர்லிக்கு ஃபுல் போர்ஷன் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்னும் அடுத்த 2 மாதத்துக்கு நீங்கள் என்ன படிக்க போகிறீங்கிறதான் இது. ஸோ நமக்கு செகண்ட் மிட்டம் பொறுத்த வரைக்கும் எப்போ நடக்கும் அப்படின்னா நவம்பர் செகண்ட் வீக், அதாவது நவம்பர் 14க்கு மேலே நடக்கும். செகண்ட் வீக்கு மேலே நடக்கும். 14, 15, 16 இந்த டேட்டுக்குள்ளே கண்டிப்பாக நடக்கும். ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் 2 எக்ஸாம் சேர்த்து வச்சுருவாங்க, ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் தனித்தனியாக வைப்பாங்க, அது எப்படியோ. ஆனால் 20-22க்குள்ளே நவம்பரில் செகண்ட் மிட்டம் முடிஞ்ச உடனே 2 வாரத்தில் 7ஆம் தேதிக்கு மேலே, டிசம்பர் 7, 8க்கு மேலே உங்களுக்கு ஆஃப் இயர்லி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடும். இதுதான் உண்மை. ஸோ ஆஃப் இயர்லி எக்ஸாம் ஃபுல் போர்ஷன் 10th, 11th, 12th. ஸோ மேக்ஸில் மட்டும்தான் 11th, 12th 11வது சாப்டர் 12வது சாப்டர் இருக்காது. ஸோ மீதி 10 சாப்டர் இருக்கும். மீதி எல்லா சப்ஜெக்ட்லேயும் உங்களுக்கு ஃபுல் போர்ஷன்ஸ். ஸோ இப்போ செகண்ட் மிட்டம் போர்ஷன்ஸு எக்ஸாம் டேட்டு எக்ஸாக்டான டேட்டெல்லாம் அறிவிக்கலை, பட் நவம்பர் செகண்ட் வீக்கு தான். ஸோ அதுக்கு தயாராக இருங்க. இப்போ இந்த லீவில் குவார்ட்டர்லி போர்ஷன்ஸை படிங்க, நம்ம சொன்ன மாதிரி ஷெடியூல் போட்டு கொடுத்த மாதிரி படிங்க. இந்த லீவு முடிஞ்ச பிற்பாடு ஒவ்வொரு நாளுமே இம்பார்ட்டண்ட்டாக நினச்சி நம்ம படிக்கணும். தீபாவளி லீவ் வந்துருச்சு, தீபாவளி கிட்ட வருது, ஜாலி, துணி எடுக்க போகலாம், நான் ஒரு வாரம் ஃபுல்லாக படிக்க மாட்டேன் அப்படிலாம் இருக்காதீங்க. ஸோ நான் ஏன் சொல்கிறேன்னா தீபாவளி தான் அடுத்து ஆயுத பூஜை லீவு, நிறைய லீவ் வருது. ஸோ அந்த லீவ்லையெல்லாம் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுங்கள். தீபாவளிக்கு ஒரு நாள் நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள், தப்பே கிடையாது. பட் இந்த மாதம் விட்டிங்கன்னா முடிஞ்சு, அக்டோபர் விட்டிங்கன்னா முடிஞ்சு, சரிங்களா? செப்டம்பர் முடிஞ்சிருச்சுங்க, முடிய போகுது, அக்டோபர் விட்டிங்கன்னா முடிஞ்சு. ஸோ அதனால் பார்த்துக்கங்க. இந்த லீவில் வந்து மோஸ்ட்லி பழைய போர்ஷன்ஸில் எதாவது லேக் அடிச்சதுன்னா எதாவது சப்ஜெக்டில் கவர் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிவிடுங்கப்பா. அண்ட் நம்ம சேனலுக்கு வந்து கீழே அந்த வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் கீழே அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நவம்பர் செகண்ட் வீக்கு 10th ஸ்டாண்டர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழில் 7, 8, 9, ஒரு வேளை 7, 8 கூட மட்டும் வைக்கலாம், ஏன்னா ஷார்ட் பீரியடில் வைக்கிறாங்க. இங்கிலீஷ் 5, 6, மேக்ஸில் 4.2, 4.3 சில டிஸ்ட்ரிக் இல்லை, அதனால் இருக்கும். ஜாமெண்ட்ரி அதில் இருந்தால் கேட்பாங்க. 5.4, 3.16, 5.4 சில டிஸ்ட்ரிக் வைக்கல, சில டிஸ்ட்ரிக் 5.3 வைக்கல, அப்போ 5.3 இருக்கும். 3.16 கிராஃப் வரும். 6.2, 6.3, 6.4 இது எல்லாமே இருக்கும் ட்ரிக்னாமெட்ரியில். 7.1, 7.2, 7.3, 7.4 மென்சுரேஷன்லாம் எல்லாமே இருக்கும். 8.1, 8.2, 8.3, 8.4 ஸ்டாட்லேயும் ப்ராபபிலிட்டியில் உங்களுக்கு இருக்கிறது வாய்ப்பு கம்மி தான், பட் இருந்தால் இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக மென்சுரேஷன் கூட இருக்கும், சரிங்களா? அப்புறம் சயின்ஸில் ஃபிசிக்ஸில் 5, 6, கெமிஸ்ட்ரியில் 10, 11, பயாலஜியில் 19, 20, 21, 22 இவ்வளோ லெசன்ஸ் இருக்கும். சோஷியலில் ஹிஸ்ட்ரியில் 6, 7, 8 இருக்கும். ஜாகிரஃபியில் 6, 7 மட்டும்தான். சிவிக்ஸில் 4, 5, எக்கனாமிக்ஸில் 4, 5. இது 10th. அடுத்தது 11th போர்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 11th, 12th போர்ஷன் தமிழில் 6, 7, 8, இங்கிலீஷில் வந்து 5, 6, மேக்ஸில் பார்த்திங்களா 7, 8, 9 3 சாப்டர் வரும். +1க்கு மட்டும் 7, 8, 9, 10 வரலாம், மிஸ் ஆச்சுன்னா 9 மட்டும்தான் இருக்கும். அடுத்தது ஃபிசிக்ஸ் 7, 8, 9 கன்ஃபார்ம் இருக்கும். 11th 6, 7, 8, 9 இருக்கும். ஏன்னா ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் 5th முடிதான் ஃபஸ்ட் வால்யூம் மட்டும் தான் வச்சாங்க, செகண்ட் வால்யூம் வைக்கல. அந்த டிஸ்ட்ரிக்ட் மட்டும் 6, 7, 8 மட்டும் இருக்கலாம், 6, 7, 8 மட்டும் இருக்கலாம். ஆனால் ஒரு வேளை 6 முடி சில டிஸ்ட்ரிக்ட் இருந்தால் 7, 8, 9 இருக்கலாம். புரிஞ்சுதான்? 3 லெசன் தான் இருக்கும். கெமிஸ்ட்ரியில் 5 இருக்கும், 9 இருக்கும், 10 இருக்குமான்னு டவுட்டாக இருக்குது, வெயிட் பண்ணுங்கள். 13, 14 கட்டாயம் இருக்கும். ஸோ 10 மட்டும் டவுட்டு, அது ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் இருக்காது, அதனால தான் பிரச்சனை. ஸோ இது 4மே நீங்கள் ஃபஸ்ட்டு முடிச்சிருங்க கெமிஸ்ட்ரியில். ஓகே. பயாலஜியில் பாட்னியில் 11th பாட்னியில் வந்து 9, 10, 11, 12, 13 வரைக்கும் இருக்கும். ஜுவாலஜியில் 9, 10, 11, 12 வரைக்கும் இருக்கும். 12th பாட்னியில் 7, 8, 9 மட்டும்தான் இருக்கும். ஜுவாலஜியில் 9, 10, 11, 12 தான் இருக்கும். இதெல்லாமே குட்டி லெசன், பார்க்குறதா பெருசாக இருக்கும், அதனால தான் இவ்வளோ இருக்குது. ஸோ அடுத்த கம்ப்யூட்டர் சயின்ஸில் 11th 11வது லெசன்லேருந்து 18வது லெசன் வரைக்கும் இருக்கும், ஒன்றுமே இருக்காது, கீழெல்லாம் ஈஸி. அடுத்து 12th வந்து 11th லெசன்லேருந்து 16வது லெசன் இருக்கும். ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் 11th லெசன் வந்துருந்துச்சு, அப்போ 12வது 16வது முடி இருக்கும். இதுதான் வந்து போர்ஷன்ஸ். ஸோ இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, சரிங்களா? 11th and 12th ஸ்டாண்டர்ட். அதே மாதிரி 10th ஸ்டாண்டர்டுக்கு நான் ஸ்க்ரீன்ஷாட் வச்சுக்கிறேன். ஸோ எடுத்துருப்பீங்க நம்புகிறேன். ஸோ பிடிஎஃப் நான் கொடுக்கல, அதனால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைக்கிறது நல்லது.
ஓகே, ஒரு தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்கு தான். 10th ஸ்டாண்டர்டும் எடுத்துக்கோங்க. ஸோ 10th ஸ்டாண்டர்ட் மட்டும் மேக்ஸில் ஸ்டாட்டும் ப்ராபபிலிட்டி இருக்கான்னு டவுட் தான். 8.1, 8.2, 8.3, 8.4 டவுட்டு தான். பட் கட்டாயம் இது இருக்கும். சரிங்களா? ஸோ சயின்ஸு சோசியலில் ஓகே, அவ்வளோதான். சரி, இதுதான் வந்து செகண்ட் மிட்டம் போர்ஷன் அண்ட் டேட்டு. இப்போ தெரிஞ்சிருச்சு படிக்கலாமான்னு கேட்டால் செகண்ட் மிட்டம் போர்ஷனை இப்போ படிக்காதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் ஸ்கூலில் இன்னும் நடத்த ஆரம்பிக்கலை. நீங்கள் வந்து எதுவுமே தெரியாமல் இப்போ ஸ்டார்ட் பண்ணாதீங்க. என்ன கேட்டால் ஸ்கூல் திறந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த ஸ்கூல் திறந்த ஒரு நாளுமே ரொம்ப முக்கியமாக நினச்சி நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஓகே, இல்லைனா கஷ்டம். சரிங்களா? 7ஆம் தேதி முடி டைம் இருக்குது. மேக்ஸு, சயின்ஸு, சோஷியலு, அதே மாதிரி ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸு, இந்த சப்ஜெக்டில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் 10th 11th 12th. ஓகேவா? ஸோ இதை மட்டும் எந்த லெசனில் வீக்காக இருக்கான்னு பார்த்து நான் ஷெடியூல் போட்டு கொடுத்துருக்கேன். அந்த ஷெடியூல் நிறைய பேர் பார்க்கல. அந்த ஷெடியூல் பிரகாரம் டெய்லி ஒரு 4 to 6 hours படித்து எனக்கு அனுப்பி வைங்க. வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்குறேன், கிவ்அவேவும் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் வந்து பிடிஎஃபாக அனுப்புங்க. பிடிஎஃபாக அனுப்பும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இமேஜாக அனுப்பும்போது கஷ்டமாக இருக்கும். பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி அனுப்புங்க, கொஞ்சம் எனக்கு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் தி செகண்ட் மிட்டம் போர்ஷன். இதோட இம்பார்ட்டன்ஸ்லாம் இப்போவே வேணாம், ஒரு 2 வாரம் கழிஞ்சு நானே போடுறேன். நீங்கள் படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்க்கலாம். ஓகேவா? இதுதான் பிளான். நம்ம பிளான் என்னங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துக்கலாம். பிளான் இல்லை, இது போர்ஷன்ஸ் அண்ட் டைம் டேபிள். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தது நம்ம 10th 11th 12th இந்த சேலஞ்ச் ஆரம்பிக்கலாமா என்னங்கிறதெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள். அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பேசுவோம். ஒரு இன்பதிர்ச்சி ஒன்று இருக்குது, அது காத்துட்ருக்கு. தேங்க்யூ.